ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுலபமாக செய்யக்கூடிய ஆப்பிள் கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஈவினிங்ஸ் டீ வைக்கிற நேரத்துலேயே இதை செஞ்சு முடிச்சது முடியும். அதை வந்து எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து நான் ஒரு பாதி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் மைதா சேர்த்திக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கலாம். இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. 3 ஸ்பூனாக சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் சேர்க்கறங்காட்டிக்கு பட்டை தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கு வேண்டி நான் இப்போ பட்டைத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கிறேன். இது வந்து நான் பட்டையை வந்து சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 1 ஸ்பூன் வந்து மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்திக்கலாம். பால் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வடை சட்டியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்படி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்த்தேன். கேக் வந்து இன்னும் வேகலை. இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுப்பு வந்து அனல் வந்து கம்மியாக சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். அப்படியே வேக விடுங்க. அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்குது. அவ்வளோதான். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் இல்லைன்னு டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்து ரெடி பண்ணிடலாம். மேலே நம்ம டெக்கரேஷன் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்க, நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து நான் சாக்லேட் சிரப் ஊற்றியிருக்கேன். இது வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே சுற்றியும் ஆப்பிள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.